செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 11th தமிழில் ஸோ கிரேஸ் மார்க்ஸ் ஏதோ இருக்கா இல்லையா, எக்ஸாம் எப்படி கேட்டாங்கன்னு சொல்லி A to Z ஃபுல் அப்டேட்ஸை பார்த்தலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லையும் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. அதுதான் உங்களுக்கான A to Z எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்டேட்ஸ் PDF அண்ட் ரிசல்ட் அன்றைக்கி லைவ் எல்லாமே அதுதான் வரப்போதுப்பா. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கில் ஃபஸ்ட்டு ஒனுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். எல்லாரும் அதே கமெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அது பார்க்கறதுக்கோசம் தான் வந்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 2 பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் ஒரு 10-15 கமெண்ட் வந்துருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் கமெண்ட் எதுவும் பார்க்கல. ஸோ அதுக்கு முன்னாடி இதை பண்ணிங்களான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். ஸோ மேட்ச் இட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆதி நீடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று. அப்புறம் அடியகரம் ஆதில்னு கேட்குறாங்க. அப்புறம் இனமிகள் முன் நின்ற மெய்த்திருத்தல். ஸோ இதுக்கு வேணால் உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்காதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ எப்படின்னு தெரில, அதுக்கு முன்னாடி ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒனோட ஆன்சர், இது வந்து ஃபோர்த் ஒனோட ஆன்சர், அண்ட் இது ஃபஸ்ட்டுக்கு, இது தேர்டுக்கு. ஓகேங்களா, இதுதான் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆன்சர். செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா, ஊருக்கு உதவுவது. ஓகேவா, அப்படி லைனாக இந்த கிரேஸ் மார்க்ஸ் தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் 10 பட்டுச்சுன்னா ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் இது கிரேஸ் மார்க்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, 1 மார்க் ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். கிரேஸ் மார்க்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் கிரேஸ் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிரேஸ் மார்க்ஸ் அவங்களே ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 3வது ஒன்று பாருங்கள். 3வது ஆன்சர் உங்களுக்கு 4, 4வது ஆன்சர் உங்களுக்கு 4, அண்ட் 5வது ஆன்சர் உங்களுக்கு தேர்ட் ஒன். ஓகேங்களா, ஆசிரியர். அப்புறம் 6, 7, 8. 6வது ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு 1. ஓகேங்களா, அண்ட் 7வது ஆன்சர் உங்களுக்கு 2 செம்மொழி, அண்ட் 8வது ஆன்சர் உங்களுக்கு 1. ஓகேவா, யானை டாக்டர் குறும் புதினம். அடுத்து 9வது ஆன்சர் உங்களுக்கு 2. ஓகேங்களா, உங்களுக்கு 2 வினை ஆன்சரு. அடுத்து பாருங்கள், அடுத்து 10, 11 இருக்குது. 10, 11, 12. 10வது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் 1. 11க்கு உங்களுக்கு ஆன்சர் 4. ஓகேவா, பண்பு தொகை. அண்ட் 12க்கும் 4 தான். ஓகேவா, அண்ட் 13க்கு உங்களுக்கு ஆன்சர் 4 தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இதழ். அண்ட் 14க்கு உங்களுக்கு ஆன்சர் 1. ஓகேவா, மல்லை குட்டல் இலை உயிர் குட்டல் மெய். ஓகேவா, அதான் ஆன்சர் உங்களுக்கு. தவறான இணையை தேர்வு செய்க. ஸோ அடுத்து பாருங்கள் உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் லைட்டாக பிளராக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கிளியராக கொஸ்டின் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து அது. பாயிரம் ரொம்ப சிம்பிள், 2 மார்க் எழுதிடுவீங்க. அப்புறம் மருந்து எது, அதை எழுதிடுவீங்க. ஓகேங்களா, அப்புறம் மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூட்டினை உறுதிப்படுத்துக. இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா, 13, 15, 16 அப்புறம் 18 எழுதிடுவீங்க ஈஸியாக. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். தமிழ்நாட்டின் மாநில மரம் டேஷ் சிறு குறிப்பு வரைக. இது 2 மார்க், இது எழுதிடுவீங்க. ஓவேசா அவர்கள் பயின்று கல்வி முறை குறித்து உங்கள் கருத்து, அதை எழுதிடுவீங்க. ஓகே, அப்புறம் கிராமர் 2 மார்க்ஸ்ப்பா. இங்கே தான் இங்கே தான் ஏதோ நீங்கள் சொல்லணும். இது கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா, எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ புணர்ச்சி இது ஈஸி எழுதிடுவீங்க. சொல்லை பித்தும் சேர்த்தும் கலைச்சோர்கள் பகுதி எல்லாமே ரொம்ப நாலுமே ஃபஸ்ட் நாளுமே ஈஸியாக கேட்டாங்க. அப்படி அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அப்புறம் 4 கேட்டாங்க. இன்னும் 3 எழுதணும். நீங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடராக்குக. நிலவு வீசியதால் இது 30 எழுதிடலாம். நீங்கள் 30, 29, இப்போ 28 அது எழுதிடலாம். நான் 27 என்ன மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிற்பக்கலை செய்தி தொடராக்குங்க. ஸோ செய்தி தொடராக்கணும். ஓகே, இதான். ஓகேங்களா, 27 கூட எழுதிடலாம் நீங்கள். அடுத்து பகுதி 3 பிரிவு 1 பாருங்கள். சிறுவினா பொறுத்த வரைக்கும் எதுவுமே அந்த மாதிரி எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கொஸ்டின்ஸ்லாம். ஸோ பார்த்துக்கோங்க. எல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க, எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சிறுவினா பாருங்கள். 35, 36 பாருங்கள். 37, 38. அடுத்து அணி பார்த்தீங்கன்னா நான் சொன்னா இல்லையா, உருவகணி, சொற்பொருள், பின்வரும் நிலையணி, ஏகதேச உருவகணி, தற்குறிப்பேற்றணி, இந்த மாதிரி அணிலாம் படிக்க சொன்னால் கண்டிப்பாக ஒரு அணி வரும்னு சொன்னீங்க. அதே போல் உருவகணி கேட்டாங்க பார்த்தீங்களா, அது எழுதியிருப்பீங்க. அப்புறம் நயமாடல் ஈஸியாக எழுதிடுவீங்க, சொல்லவே தேவையில்லை. அப்போ 41, 42 2 தான் 1 எழுதணும் நீங்கள். இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. கிரேஸ் மார்க்ஸ் எதுவும் இதில் எதுவும் கிடைக்கல. இது எழுதிடுவீங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடையாது. செவித்திறன் அவங்களுக்கு இல்லை. இது 6 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து நடுவினா பொறுத்த வரைக்கும் எல்லாம் எப்படி எழுதுனீங்க, கதை எழுதிங்களா இல்லை படிச்சு எழுதுனீங்களா, யாரெல்லாம் படிச்சு எழுதுனீங்க, யாரெல்லாம் கதை எழுதிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாரதியின் இதழாளர் குறித்து நீங்கள் அறியவன யாவை. ஸோ 46, 45, 44 இதெல்லாம் எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதை பொறுத்த வரைக்கும் எதுவும் கிரேஸ் மார்க்ஸ் கிடையாது.
மனப்பாட பகுதி கரெக்டாக கேட்டாங்க. போன வருஷம் தான் மனப்பாட பகுதி கொஞ்சம் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் வர மாதிரி இருந்துச்சு, பட் கொடுக்கவே இல்லை அவங்க. ஓகேவா, இந்த வருஷம் திருக்குறள் கரெக்டாக கேட்டாங்க. செயல் என்ன முடியும் குரல் கேட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கிரேஸ் மார்க்ஸ் அந்த 1 மார்க்குக்கு அப்புறமேட்டு பார்த்தா அந்த 7 மார்க் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அதுக்கு ஏதோ இருந்துச்சுன்னா நான் வீடியோ கொடுக்குறேன். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வீடியோ கொடுப்பாங்க, நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்தோன்னே அது போய் நம்மளுக்கு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மட்டும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே சில குட்டீஸ் தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.